எத்தனை பேர் ஃபோனும் அம்மா தான் எடுப்பாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லி அவருக்கு சென்னையில் ஒரு வேலை ரெடி பண்ணி கொடுத்து அவளுக்காக உயிரே விட்டேன். நான் என் உயிர் மட்டும்தான் என் உடம்புல இருந்துச்சு, மிச்சம் எல்லாமே அவளுக்காக ஒருகிடுச்சு. அந்த அளவுக்கு நான் லவ் பண்ணேன். டெய்லி நைட்டு அழுக கண்ணீர் கம்பல் அவள்கிட்ட ஃபோன் அந்த வாட்ஸ்அப்பில் பேசின வாய்ஸ் ரெக்கார்டை மட்டும் கேட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன் 6-7 மாதமாக. திடீர்னு ஒரு நாள் செப்டம்பர் 19 அவள் பிறந்த நாள். அன்னைக்கு என் தாத்தா இறந்துட்டார் எதிர்பாராத விதமாக. அந்த தாத்தா இருந்தது கூட அவள் வரல. அதனால் என்னை வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நான் செப்டம்பர் மாதம் இருந்தால் அவள்கிட்ட விடி. ஏன்னா அவகிட்ட ஃபோன் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். முடிச்சுட்டு ஒரு கடைக்கு வேலைக்கு போயிருந்தான். அந்த எங்கள் தாத்தா இருந்த வீட்டில் ஒருத்தர் காமிச்சார், பிறந்த நாள் ஃபோட்டோவை ஒருத்தர் காமிச்சார், அவளோட அண்ணங்கார ஒருத்தர் காமிச்சார். அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவருக்கு ஃபோட்டோ அனுப்பிக்க எனக்கு அனுப்பலைன்னா என்னை வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நான் விலக ஆரம்பிச்சிட்டேன் அவள்கிட்ட இருந்து. இதுக்கெல்லாம் தாத்தா இருந்த வீட்டில் சொந்தக்காரங்க எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க, அந்த பொண்ணை நீ லவ் பண்ணுறியா எல்லாருமே என்கிட்ட கேட்டாங்க. எல்லாருமே எங்கள் அப்பா அம்மா வச்சுட்டு பேசும்போது எங்கள் அப்பா அம்மா கண்டுக்கல, பெருசாக எடுத்துக்கல. ஸோ எங்கள் அப்பா அம்மா இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் இருக்கிறாங்கன்னா சரி ஓகே, இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க சொல்லி தான் என் அத்தை பொண்ணை விட்டு போயிடுச்சு அப்படின்னு நினச்சேன் நான். செப்டம்பர் மாதம் லாஸ்ட்டில் அவகிட்டேருந்து ஃபோன் வந்துச்சு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி லவ் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப அழுதான். அப்போ தான் முதல்ல அவள் வாயில் ஐ லவ் யூன்னு வார்த்தை வந்துச்சு. நான் அது வரைக்கும் அவள்கிட்ட எவ்வளவோ சொல்லவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணை பார்த்து லவ் சொல்லணும், அதனால் நேரில் பார்த்து லவ் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு வருஷமாக லவ் சொல்லாமலே நான் இருந்துட்டேன்.